இப்போ வடக்குல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணவங்களே இப்ப பிஜேபி கொடியை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மோடி அமித்ஷாவோட போட்டோவை செருப்பை கொண்டு அடிக்கிறாங்க, தீய வச்சு கொளுத்துறாங்க. சரி, கூட்டத்தோட கூட்டமா நானும் மோடி அடிச்சுட்டு போலாம் அப்படின்றக்காண்டி வீடியோ போட வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இந்த விஷயத்துல நான் மோடிக்கு சப்போர்ட் பண்ணி தான் வீடியோவே போட போறேன். எதுக்குன்றத தெளிவா சொல்றேன். வடக்குனாலே மத வெறி தான், அவங்களுக்கு ஜாதி வெறி எல்லாம் கிடையாது. எல்லா ஹிந்துவையும் சமமா பாப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க மூஞ்சில பூரா சாணியை குண்டி அடிக்கிற மாதிரி ஜாதி இந்துக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஹிண்ட் தரேன். இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்ல முத பேருக்கு அப்புறம் ரெண்டாவது ஒரு பேர் இருக்கும் பாருங்க, அந்த பேரை பூரா எடுத்தீங்கன்னா அவன் பூரா போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். சிம்பிளா சொல்லணும்னா வடக்குல பேண்ட பரம்பரை சாதி இந்துக்கள். எதுக்காகனா யூஜிசில வந்திருக்க புதுசா வந்திருக்க லாக்கு எதிராக நம்ம இந்தியாவில் உள்ள கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள்ல நடக்கிற இந்த ஜாதி ரீதியான பாகுபாடுகளை தடுக்கிறதுக்காண்டி யூஜிசினா என்னன்னு சொல்லிடுறேன். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு புதிய ஒரு லா ஒன்ன பிறப்பித்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஈக்விட் கமிட்டி அமைக்கணும். அதாவது எல்லாருக்கும் சமமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி, அதாவது ஜாதிய பாகுபாடு இல்லாம 24 மணி நேரமும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி மையம் இருக்கணும். அதாவது ஜாதி ரீதியா பாதிக்கப்படுறவங்க. முக்கியமா அந்த கமிட்டியில எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினர் இருக்கணும். கட்டாயமா பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து கட்டாயமா இடம்பெறணும். ஜாதி ரீதியா அந்த எஸ்சி எஸ்டி ஓபிசியினருக்கு ஏதாச்சும் ஒரு தாக்குதலோ ஏதோ ஒரு பாகுபாடோ நடந்துச்சுன்னா உடனடியா நடவடிக்கை எடுக்கணும். 24 மணி நேரத்துல கமிட்டி கூடணும். இந்த மாதிரியான லாவெல்லாம் கொண்டாந்துருக்காங்க. இது எல்லாமே இந்த ஜாதி வெறி ஹிந்துக்களுக்கு எதிராக தானே இருக்கு. அப்ப அவன் போராடத்தானே செய்வேன். அதனால அவங்க என்ன மாதிரி ஹேஷ்டேக் எல்லாம் இப்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோல் பேக் யூஜிசி, பிளாக் லா, இந்த மாதிரி எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனை அடிப்போம்டான்னு பிஜேபி காரங்களே பிஜேபியை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியல? இப்போ ஒரு வீடியோ போடுறேன், கேளுங்க. I love Yogi ji. I love Yogi ji. Go back UGC. Go back UGC. I love Yogi ji. I love Yogi ji. Go back UGC. Go back UGC. இப்ப என்ன மேட்டர்னா, இந்த யூஜிசி விவகாரத்துல மோடி அமித்ஷாக்கு எதிராக யோகியே திரும்பி இருக்காப்ல. யாரு? நம்ம மாட்டு மூத்திர சங்கிலே தலையாய சங்கி. அவரும் இப்ப யூஜிசியோட நியூ லாக்கு அகைன்ஸ்ட். ஏன்னா இவங்க எல்லாம் ஹிந்து மதவெறி அப்படின்றத தாண்டி இவங்க எல்லாம் ஜாதி வெறிங்க. அதனாலதான் மோடி அமித்ஷாவோட போட்டோலாம் செருப்பு கொண்டு அடிச்சு இந்த ஒரு யூஜிசி லாவை வந்து ரோல் பேக் பண்ண சொல்லி பிஜேபி காரங்களே பிஜேபிக்கு எதிர்த்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துல நான் மோடி பக்கம் தான் நிப்பேன். இந்த சங்கி கூட்டத்து பக்கம் நான் நிக்க மாட்டேன். என்னதே நம்மளுக்கு பிடிக்காத கட்சி பிஜேபிக்கு எதிராக இந்த ப்ரொடெஸ்ட் நடக்குதுனாலும் என்ன காரணத்துக்காண்டி நடக்குதுன்றதே நம்மளுக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்போது இந்த விஷயத்துல இந்த ஒரு பில்ல ரோல் பேக் பண்ணாத வரைக்கும் நான் மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். இவ்வளவு நாள் நம்ம மதத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மள மாதிரி ஆண்ட பரம்பரைகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மோடி அமித்ஷாவே நம்மளுக்கு எதிராக வந்துட்டாங்க அப்படின்ற முட்டை கலக்கி மாதிரி வைத்த கலக்கி இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன ஆர்வமா இருக்கேன்னா, இங்க இருக்க சங்கி இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டுல இருக்க பிஜேபி நிர்வாகி சங்கிகள், தமிழ்நாட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா யோகி மாதிரி ஒரு சிஎம் வேணும்னு சொல்றவங்க இப்ப யார் பக்கம் நிப்பாங்கன்னு கேளுங்க. ஆடு ஒருத்தன் தெரிவேன், அந்த ரொட்டின்னு ஒருத்தன் தெரிவேன், அந்த அமர் பிரசாத் ரொட்டின்னு ஒருத்தன் தெரிவேன், ஜாதி வரி பிடிச்ச நைனார்னு ஒருத்தன் தெரிவேன். அவங்க எல்லாம் கூப்பிட்டு கேளுங்கடா, யார் பக்கம் நிக்கிறேன்னு கேளுங்கடா அவங்கள்ட்ட. खत्म।